கர்த்தருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்லது ஒரு சப்ஜெக்டை படித்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளில் கூட விசேஷமாக ரூத் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். தயவுசெய்து என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். ரூத் புஸ்தகம் அற்புதமான ஒரு புஸ்தகம். உலகத்திலேவே ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து அழகாக பிதாவாகி தேவன் நமக்கு ரூத்து புஸ்தகத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த ரூத்து புஸ்தகத்துல அருமையாக இந்த நகோமி குறித்தும் ரூத்து குறித்தும் போவாச குறித்தும் அவருடைய குடும்பங்களை குறித்தும் இவங்களுடைய சந்ததியில நம்முடைய முற்பிதாக்களும் அதோடு கூட இவர்களுடைய சந்ததியில நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் வருகிறதையும் நாம் கவனிக்க முடியும், பார்க்க முடியும். நம்ம அந்த சரித்திரத்தை கூட நம்ம படிக்க அறிந்து கொள்ள முடியும். எனவே இந்த 4 அதிகாரங்களை அற்புதமான வரலாறு சரித்திரம் அமைந்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நகோமி குடும்பம் அவருடைய கணவனார் எலிமெலேக், அவருடைய மகன்கள் மக்லோன், கிலியோன், இவர்கள் பெத்லகேமிலிருந்து மோவாப் தேசத்தில் போய் குடியிருக்கிறார்கள். நகோமியருடைய கணவன் இறந்து விடுகிறார். அவங்களுடைய 2 பிள்ளைகளுக்கு திருமணம் செய்கிறார்கள். அது 2 பிள்ளைகளும் மரித்து விடுகிறார்கள். சில நாட்கள் ஆனது. எங்கள் தேசத்துல மழை பெய்கிறது, பஞ்சம் நீங்கிவிட்டது, தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு ஆகாரம் தருகிறார் என்று கேள்விப்பட்டு நகோமி மருமகளை அழைத்து, நீங்கள் உங்களுடைய தேசத்துக்கு போங்கள், திருமணம் செய்து கொள்ளுங்கள், சுகமா வாழ்ந்திருங்கள், நான் என்னுடைய தேசத்துக்கு போகிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த 2 மருமகளும் அழுது நகோமியை முத்தமிட்டு கட்டி தழுவி நாங்கள் உங்க கூட தான் இருப்போம் என்று சொல்லி சொல்லுகிறது 1ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். ஆனால் இவைகளிலே ஓர்பால் தன்னுடைய மாமியை முத்தமிட்டு கடந்து போய்விட்டால், ரூத்தோ உறுதியாக பற்றி கொண்டார். யார் என்றால் தன்னுடைய மாமியார். அதனால்தான் இன்றைக்கு அற்புதமாக இந்த மெசேஜுக்கு அல்லது இந்த செய்திக்கு தலைப்பு என்னவென்றால் மாமியா சாமியா. மாமியா சாமியா என்று தலைப்பு மிகவும் அற்புதமா இருக்கு இல்லையா? உனக்கு மாமியார் வேணுமா, சாமி வேணுமா? நிறைய மருமகள்கள் சாமியை கும்பிடுவாங்க, கோயில் கோயிலா போவாங்க, எத்தனையோ விதமான தெய்வங்களை கும்பிடுவாங்க, சபைகளுக்கெல்லாம் போவாங்க, எல்லாம் பாஷையிலான ஜெபம் பண்ணிப்பாங்க, தலையை கொடுத்து ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. காரணம் எல்லா கோயிலும் கொலைகளும் குட்டைகளும் சர்ச்சைகளையும் சபைகளையும் பாஷைகளையும் எல்லா இடத்திலும் போய் சாமியை தேடுறதை விட உன் வீட்டில் இருக்கிற உன் மாமியை தேடினாவே உங்க வாழ்வு சுகமா இருக்கும். அதுதான் இன்றைக்கு நல்ல ஒரு பாடம். இப்போ அது ரூத்து தன்னுடைய மாமியை இறுக கெட்டிய பிடித்து கொண்டு பெத்லகேமுக்கு வருகிறாங்க. அந்த இடத்துல குடியிருக்கிறாங்க. இப்பொழுது வயல்வெளிக்கு போய் வேலை செய்ய வேண்டும். வயல்வெளிக்கு கடந்து சென்று வயல்வெளியில் சிந்தப்பட்ட அந்த கதிர்களை பொறுக்கி கொண்டு அதை அடித்து வீட்டுக்கு கொண்டு வந்து சமைத்து சாப்பிட வேண்டும். தன்னுடைய மாமிக்கும் பூசிக்க வேண்டும், தானும் புசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில குடும்பம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது ரூத்து போவாசனுடைய வயல்வெளிக்கு கடந்து சென்று அங்க போய் அற்புதமாக அந்த அரிக்கட்டுகள் அருகில அந்த வயல்வெளியில கதிர்களை பொறுக்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது வேலைக்காரர்கள் விசாரிக்கும்படியா போவாஸ் வருகிறார். வயல்வெளியில வேலைக்காரர்கள் எல்லாரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்ல, நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த சமயத்துல ரூத்தை பார்க்கிறாரு. இந்த பெண்மணி யார் விசாரிக்கும் பொழுது, நான் இன்னாருடைய மனைவி,
இன்னாருடைய மருமகள், இன்னாருடைய அப்படின்னு தன்னை குறித்து அறிமுகம் சொன்ன உடனே அப்பொழுது போவாஸ் பேசுகிற ஒரு வார்த்தை தான். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உலகத்துல வார்த்தையை தான் நம்ம படிக்க போகிறோம். 2ஆம் அதிகாரம் 11, 12. ரூத்து புஸ்தகம் ரூத்து புஸ்தகம் ரூத்தின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய 2 வாக்கியங்களை தயவுசெய்து என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நிறைய குடும்பங்களில ஒரு மாமியார் மருமக எப்படி இருக்கணும் என்று ரூத்து புஸ்தகம் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும். எப்படி வாழ வேண்டும், எப்படி நேசிக்க வேண்டும், எப்படி அவங்கள வாழ்க்கையில நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது குறித்து ரூத்து புஸ்தகம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறது. உனக்கு மாமியா சாமியா? சாமி முக்கியம் அல்ல, மாமி தான் முக்கியம். சாமியும் முக்கியம்தான். சாமி இல்லைன்னா மாமியார் கிடையாது. ஆனா எல்லாவற்றிலும் நீ காண்கிற மனிதனிடத்துல, சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய்? இங்க இருக்கிற மாமி கிட்ட அன்பு செலுத்தவில்லை, அங்க எப்படி போய் கடவுளான நீ அன்பு செலுத்துவாய்? வாசிக்கலாம் அந்த வார்த்தையை. ரூத் 2ஆம் அதிகாரம் 11, 12. அதற்கு போவாசு பிரதித்தரமாக, உன் உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ மாமியாருக்காக செய்கிறதும், நீ உன் தகப்பனையும் உன் தாயும் உன் 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 ஐந்தாம் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமா தெரிவிக்கப்பட்டது. சாரி பண்ணீங்க, நான் குறிச்சு இருக்கிறதுனால அது மறைஞ்சிருக்கு அந்த எழுத்துக்கள். உன் ஜன்ம தேசத்தையும் உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ விட்டு நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததுனால நீ வந்த அந்த செய்தி எல்லாம் எனக்கு விவரமா தெரிவிக்கப்பட்டது. அதான் மேல வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நீ உன் மாமியாருக்காக செய்கிறது எனக்கு அறிவிக்கப்பட்டது. என்ன செய்கிற உன் மாமியாருக்காக? இன்னைக்கு அநேகர்கள் மாமி வேணுமா சாமி வேணுமா? சாமி சாமின்னு போனாக்கா வீட்டுல சண்டை தான் நடக்கும். நீ மாமி மாமின்னு போனேன்னாக்கா உனக்கு வாழ்க்கையே மகிமையா தான் இருக்கும். எது நீங்களே சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்க வீட்டுக்கார கையில போட்டுக்கோ, முந்தானில முடிச்சு வச்சுக்க அப்படின்னு. வீட்டுக்கார அல்ல, உங்க மாமிய கையில போட்டுங்க, உங்க மாமிய முந்தானில முடிச்சு வச்சுங்க. உங்க வாழ்க்கைய பாருங்க, தலைகீழா நடக்கும், அற்புதமா நடக்கும், ரொம்ப அழகா இருக்கும், சிறப்பா இருக்கும். ஏன்னா உங்க மாமி கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் நெக்ஸ்ட் உங்களுக்கு தான். நீங்க தான் மாமி ஆக போறீங்க, நீங்க தான் ஓனர் ஆக போறீங்க, நீங்க தான் வீட்டு எஜமாட்டி ஆகி போறீங்க. அந்த இது தெரியாம இன்னைக்கு நிறைய பேர் அறியாததுனால, அவங்கள நேசிக்காத ஒரு தன்மை இருக்கிறதுனால பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள், போராட்டங்கள் மேல போராட்டம் உருவாகிறது பாருங்க. ஆகவே மாமியா சாமியா என்ன வேணும் உங்களுக்கு? அப்போ போவாசு சொல்லுகிறான், நீ உன் மாமியாருக்கு செய்கிறத நான் அறிந்திருக்கிறேன். அருமையானவர்களே, அநேக உலகத்தில் இருக்கிற அத்தனை மருமகள்கள் செய்கிறத உலகம் அறியுகிறது. அநேக பேப்பர்ல, வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல, டிவி நியூஸ்ல, அநேக ஊடகங்கள் மூலமாக, மீடியா மூலமாக அவங்க செய்கிற அட்டகாசத்தை நாம் பார்க்கிறோம். மாமியாருக்கு சோறு கொடுக்கறதில்ல, அடிக்கிறாங்க, ஆரோக்கியத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறதில்ல, அவங்களையும் அப்போ அவங்களுக்கு சித்திரவாதம் செய்கிறாங்க, துணி துவச்சி கொடுக்கறதில்ல, சோறாக்கி போடுறதில்ல, நல்லா பார்த்துக்கிறது கிடையாது. நீ செய்கிறதே ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீ உன் மாமிக்கு செய்கிறத ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஒரு குடும்பம், நீங்க யூடியூப்ல கூட பார்க்கலாம், நிறைய குடும்பங்கள். நான் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். கணவன் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மாவுக்கு முகத்துல அடி, கையில அடி, கீழே அடி, கையில, கால்ல, உடம்புல காயப்பட்டு இருப்பாங்களாம். ஏமான்னா பாத்ரூம்ல விழுந்துட்டேன், இங்க வலி விழுந்துட்டேன் சொல்லி டெய்லி சொல்லுவாங்களாம். இது என்ன பிரச்சனை என்று சொல்லி இவன் ஒரு நாள் என்ன செய்தான் என்றால், ஒரு கேமராவை அம்மா அறையில பிக்ஸ் பண்ணி வைத்து போயிட்டார் ஆபீஸ்க்கு. அப்படி போகும்போது வெளியே, வீட்டை விட்டு வெளியே போகும்போது கார்ல பார்த்துட்டு போறார் அந்த கேமராவில இருந்து என்ன நடக்குது வீட்டுல இருந்து. அவர் கிளம்பின உடனே மருமக மாமியாரே பயங்கரமா அடிக்கிறான். அடின்னா அடி, அந்த அளவுல அடிச்சு உதைச்சு
அந்த அளவுல கொடுமைப்படுத்துறாங்க அந்த ரூமுக்குள்ள. அதை கேமராவுல அவர் பார்த்துக்கிட்டே ஆபீஸுக்கு போறாரு. ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து அழறாரு. என்ன செய்யலாம் என்று. ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி மீண்டும் ஆபீஸ்ல இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்து அந்த வீடியோ காண்பித்து மீண்டும் வந்து வீட்டுக்கு போலீஸ்காரர்ல கூட்டு வந்து, இவ எனக்கு வேண்டியதில்லை என்று சொல்லி, எனக்கு டைவர்ஸ் குடுங்க அப்படின்னு அப்ளை பண்றார். மனைவி பதறி போனார். அம்மா ஒரு நாளும் சொல்லவில்லை. எத்தனையோ மாதங்களாக அடி வாங்கினாலும். உன் வாழ்க்கை என்ன ஆயிற்று? உனக்கு மாமியா, சாமியா? மாமியே உனக்கு சாமி. ஏன்னா, நல்ல ஒரு கணவன குடுத்திருக்கிறாங்க. நல்ல ஒரு வீட்ட குடுத்திருக்கிறாங்க. நல்ல ஒரு ஆஸ்திய குடுத்திருக்கிறாங்க. நல்ல ஒரு அந்தஸ்த குடுத்திருக்கிறாங்க. நல்ல மதிப்பு, மரியாதை குடுத்திருக்கிறாங்க. சமுதாயத்துல நல்ல ஒரு மருமகள், நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு குடும்பத்துல ஒரு குத்து விளக்கு என்று சமுதாயமும் போற்றக்கூடிய அளவுல மாமி உனக்கு மரியாதை குடுத்திருக்கிறாங்க. அந்த மாமி மூலமா உனக்கு வருகிற ஆசீர்வாதம், ஆஸ்தி, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே கிஃப்ட் கடவுள் குடுத்தது. உனக்கு மாமியா, சாமியா? சாமிய விட மாமி தான் உனக்கு முக்கியம். மாமிய கையில போட்டுக்கிட்டா போதும். மாமியாண்ட அன்பா இருந்தா போதும். சாமி குடுக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு தான். இன்னைக்கு நெறைய மருமகளுகள் அந்த ரகசியம் தெரியாம கணவன கையில போட்டுக்கிட்டு, கணவன தூண்டி விட்டு அம்மாவ கொலையே செய்கிறான். அப்பாவ கொலையே செய்கிறான். வீட்ட விட்டு துரத்துறான். மந்திரம் பண்றான், சூனியம் வைக்கிறான், பில்லி சூனியம் வைக்கிறான், அடிக்கிறாங்க, துரத்துறாங்க, வீட்ட விட்டு துரத்துறாங்க. சாப்பாடு குடுக்கறதுல ஆரோக்கியம், ஆரோக்கியத்துக்கு வேண்டிய ஆசீர்வாதத்த அந்த அவங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்வதில்ல. துணி துவைச்சு குடுக்கறதில்ல, சாப்பாடு செஞ்சு குடுக்கறதில்ல. வீட்ல ஒதுக்குப்புறமா இருந்தா கூட சங்கடம். ஒவ்வொரு நாளும் சண்டை. இந்த சனியன் எப்ப சாகப்போகுது? நீ செய்கிறதெல்லாம் தேவன் அறிகிறார் என்று அற்புதமாக வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். நீ உன் மாமிக்கு என்ன செய்கிறாய்? கணவனாண்ட கம்ப்ளைண்ட் பண்ணுகிற. ஊரெல்லாம் பொய் சொல்லுகிறாய். ஆ? உன் தாயை அடித்தா கூட சொல்ல மாட்ட. ஆனா உன் மாமி உன் நல்லதுக்காகவே சொன்னா கூட, திட்டுனா கூட அடிச்சாங்கன்னு அப்படியே ரகல பண்ணிற. இல்லையா? மருமகளா? ஐயோ! அந்த வீட்டுக்கு வந்துகிற ராட்சசியா? பிசாசியா? கொலைகாரியா? என்ற பேர் உனக்கு உண்டா? இல்ல நல்ல பேர் உனக்கு உண்டா? உனக்கு மாமி வேணுமா? சாமி வேணுமா? சாமியினுடைய அத்தனை ஆசீர்வாதமும் மாமி கிட்ட இருக்கு. உனக்கு மாமி தான் முக்கியம். ஆகவே கணவனாண்ட திருடுறது, பொய் சொல்றது, தாயத்து கட்டிக்கிறது, பில்லி சூனியம் பண்றது, மாமியாருக்கு கொடுமைப்படுத்துறது, மாமியார்கிட்ட இருக்கிறதெல்லாம் திருடுறது, மாமனாரும் ஓல்டேஜ் ஹோம்ல வச்சலான்றது, தீமையா பேசுறது, சாடையா பேசுறது, சாத்தான் பேசுகிற வார்த்தைகளை பேசுறது, அவங்களுக்கு ஆகாரம் இல்ல, தண்ணி இல்ல, துணிகள் தொய்ச்சு சுத்தம் செய்வதில்லை. நீ யாரு? நீ செய்கிறத இங்க போவாச சொல்றாரு அருமையான ஒரு வார்த்தை. நீ உன் மாமிக்கு செய்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு விவரமா சொல்லப்பட்டாயிற்று. கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன குறிப்பை மாத்திரம் வாசித்து தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. வேதத்தில் வாசிக்கிற அற்புதமாக மாமிய நீங்க கெட்டே பிடிச்சுக்கிட்டா உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் தேசத்துல பெரிதாக இருக்கும். சமாதானம் பெரிதா இருக்கும். ஆண்டவருடைய அன்பே கூட உங்களுக்கு பெரிதா இருக்கும். முதலாவதாக இந்த ரூத்து அருமையாக 1ஆம் அதிகாரம், ரூத்து 1ஆம் அதிகாரம் வசனம் 15 முதல் வசனம் 18 வசனங்களை அந்த வார்த்தையில நாம் வாசிக்கிறோம். அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவது குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நான் வருவேன். நீ தங்கும் இடத்துல நானும் தங்குவேன். உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ மரணம் அடையும் இடத்துல நானும் மரணம் அடைவேன். அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மையும் என்னையும் பிரிக்காது இருப்பதாக கர்த்தர் அதற்கு சரி கட்டுவாராக என்று சொல்லுகிறார். மாமி கெட்டியா பிடிச்சுக்கிட்டாங்க. உம்மை விடவே விட மாட்டேன். நீங்க இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன். என்ன கெட்டியா மாமியார், உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன். மாமியார் கெட்டியா பிடிச்சுக்கிட்டாங்க. சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னாக்கா, மாமியார் சபைக்கு போவாங்க, மருமக கோயிலுக்கு போவாங்க. மருமக கோயிலுக்கு போவாங்க, மாமியார்
சபைக்கு போவாங்க. மாமியார் கோயிலுக்கு போவாங்க, மருமக சபைக்கு போவாங்க. இவங்கள மாத்தி 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 உங்களுடைய தேவன் தான் என்னுடைய தேவன். அற்புதமான ஒரு வார்த்தை. உறுதியாக இந்த ரூத் பிடித்து கொண்டதை நான் பார்க்கிறேன். பிடித்து கொண்டார் கெட்டியாக. மாமியாரை விடவே கூடாது. மாமியாரை விடக்கூடாது. நீங்க வெளிநாடு போனாலும் கூட்டு போங்க. உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும். உங்களுக்கு உதவி செய்வாங்க. பணிவிடை செய்வாங்க. பிள்ளைங்களை பிடிச்சுப்பாங்க. பிள்ளைங்களை வளர்ப்பாங்க. உங்களுக்கு வியாதி வந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு உங்க சேவை செய்வாங்க. மறிக்கலாம். அது நல்லது. மறந்து விடக்கூடாது. 2வதாக மாமி கூட தான் இருந்தாங்க. பாருங்க 17ஆம் வசனம். நீ மரணமடையும் இடத்திலே நானும் மரணமடைவேன். உங்க கூட தான் இருப்பேன். மாமியோடு கூட. என்னைக்காவது நீங்க உங்க மாமியோடு கூட படுத்து தூங்கி இருக்கிறீங்களா? ஆ? உங்க அம்மா பக்கத்துல உட்கார்ந்து பேசியிருக்கிறீங்க, படுத்து தூங்கி இருக்கிறீங்க. பட் உங்க மாமியார் என்ன? உங்க மாமியாரை கண்டா உங்களுக்கு ஆகாது. உங்க மாமியார் உட்கார சேர்ல உட்கார மாட்டீங்க. உங்க மாமியார் படுக்கிற கட்டில உட்கார மாட்டீங்க. உங்க மாமியார் உட்கார திண்ணையில உட்கார மாட்டீங்க. உங்க மாமியார் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டீங்க. ஐயோ! இந்த பிசாசு இருக்குதான்னு சொல்லுவீங்க. பிசாசு அல்ல. அதுவும் உன் தாய் தான். உனக்கு ஒரு வாழ்க்கை நடத்துவதற்கு வேண்டிய வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு தெய்வம். சாமி. அதனால தான் மாமி அல்ல, உனக்கு சாமி. புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக 2ஆம் அதிகாரம், ரூத் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் சில வாக்கியங்களை பாருங்களேன். ரூத் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வாக்கியங்கள். நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலெக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஐஸ்வர்யனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். மோவாபிய ஸ்திரியான ரூத்து என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகு கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போய் வா என்றாள். அவள் போய் வயல்வெளியிலே அறுக்கிறவர்கள் பிறகு பொறுக்கினால் தற்செயலா அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலெக்கின் வம்சத்தானாகிய போவாசோடையதான் இருந்தது. என்ன செய்யறாங்கன்னா, 3வதாக வேலை செய்யறாங்க. வயல்வெளிக்கு போய் வேலை செஞ்சு அந்த கதிர்களை பொறுக்கி கொண்டு அந்த கோதுமை அதை அடித்து சுத்தம் செய்து வீட்டுக்கு கொண்டு வராங்க. இன்னைக்கு நிறைய பேர் மருமகளுக்கு வேலையை செய்யறது. காலையில் எழுமிங்கன்னா சாயந்தரம் வரலையும் மாமியார் தான் செய்யணும். அது சோறானாலும், துணி ஆனாலும், பிள்ளைகள் ஆனாலும், வீடு ஆனாலும், வாசல் ஆனாலும், வயல்வெளி ஆனாலும், கை நடி போறதுனாலும், கம்பெனி போறதுனாலும், நீங்க என்ன செய்யறீங்க? உங்க வீட்டுக்காரை ஏமாத்தி 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 குடும்பமே காலி. வேலை செய்யணும். 4 காசு சம்பாதிச்சு உங்க குடும்பத்தை நீங்க கட்டி எழுப்பணும். அப்பதான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நான்காவதாக அந்த வயல்வெளியில போவாசனுடைய வேலைக்காரர்கள் எல்லாம் சந்திச்சு அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஆகாரம் கொடுக்கறாங்க. அதே ரூத்து 2ஆம் அதிகாரம் 14, 18 பாருங்களேன். பின்னும் போவாசு சாப்பிட்டு வேலையில அவளை பார்த்து, நீ இங்க வந்து இந்த அப்பத்தில் புசித்து காடியில உன் துணிக்கு தொய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தால் அவளுக்கு வறுத்த கோதுமை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். 18ஆம் வசனத்துல அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தால் அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமியார் பார்த்தால் தான் திருப்தியா சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். எனக்கு அருமையான கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில இந்த அற்புதமான ஒரு வார்த்தை வேலை ஸ்தலத்துல கொடுத்தாங்க. அப்பம் கொஞ்சம் சாப்பிட சொல்லி அதை சாப்பிட்டு மீந்ததையும் அல்லது கொஞ்சம் மாமிக்கு வேணும்னு சொல்லி கொஞ்சம் வச்சாங்க. இன்னைக்கு அநேக குடும்பங்களை பாருங்க, கணவன் சாப்பிட்டுருவாங்க, பிள்ளைங்களை சாப்பிட்டுருவாங்க, அவங்க சாப்பிட்டுருவாங்க, மருமக சாப்பிட்டுருவாங்க. ஆனா கடைசியில மாமி வேலைக்கு போயிட்டு வந்த உடனே ஏதாவது சிறு வேலை செய்யணும். சாப்பாடு ஆயிடுச்சு, கொஞ்சம் குழம்பு இருக்கு, கஞ்சி தண்ணி ஊற்றி குடி, ஏதோ ஒன்று செய், நான் உனக்கு என்ன குழம்பு இல்லாம இறங்காதா, அப்படியா இப்படியான்னு சொல்லுகிற ஆட்களை நாம் பார்க்கணும். பட் அது தப்பு. நீங்க அவங்களுக்கு வேண்டிய கடமை செய்யணும். நீங்களும் புசிக்கணும், நல்லா இருக்கணும், அவங்களுக்கும் செய்யணும்.
நீங்க எங்க இருக்கிறீங்க? அவங்க வீட்ல இருக்கிறீங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க? அவங்க வீட்ல இருக்கிறீங்க. எந்த அளவுல நீங்க உங்க வாழ்க்கைய நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ, வண்ணமாக்க அவங்கள நீங்க பார்க்கணும். உங்கள கவனிப்பதற்காக தான் உங்க மகளாக அவங்கள கட்டின்னு வந்திருக்கிறாங்க. 1000 1000மா, லட்ச லட்சமா செலவு பண்ணி. ஆகவே கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில மறந்து விடக்கூடாது. ரூத் நமக்கு ஒரு உதாரணம். 5வதாக சம்பளம். சேலரின்னு கூட சொல்லலாம் இல்லையா? அ எவ்வளோ அற்புதமாக பாருங்க. என்ன சொல்றாங்க? அவங்க எல்லாம் சம்பாதிக்கிறதெல்லாம் கொண்டாந்து பாருங்க. 2ஆம் அதிகாரம் 17 பாருங்களேன். 2:17 அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயல்வெளியில கதிர்கள் பொறுக்கினதையும், அதை அவள் தட்டி அடித்து தீர்ந்தபோது, அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமை கண்டாள். அடிச்சு, அது சுத்தம் செய்து கொண்டாந்து குடுக்குறாங்க. இன்னைக்கு நெறைய மருமகள்கள் சம்பளம் வாங்குனா பாருங்களேன், தனியா வீடு போவாங்க. தனியா குடுத்தனம் போயிடுவாங்க. தனியா சைட் வாங்கின்னு போயிடுவாங்க. தனியா வீடு வாங்கின்னு போயிடுவாங்க. இல்ல தனியா கதவு வச்சு விட்டுருவாங்க. சம்பளம் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட இருக்கணும். அவங்க வீட்டுக்காரர் சம்பளம் அவங்க கிட்ட இருக்கு. மாமியார் கிட்டவோ, மாமனார் கிட்டவோ குடுத்து வாழ்க்கை நடத்தட்டும் அப்படின்னு செய்ய மாட்டாங்க. ஏன்னா சம்பளம் வருதுல்லே, பணம் திமிரு, பணம் கொழுப்பு, பணம் கண்ணு கண்ணு தெரியாது. அந்த பணம் வந்த உடனே ரூ. 50,000 ரூ. 1,00,000 ரூ. 20,000 ரூ. 40,000 வாங்குனாங்கன்னா, பணம் கொழுப்பு அவங்கள அந்த குடும்பத்தையே அழிச்சிரும். வேற போலாமா இல்லைங்களா? வேற போலாமா இல்லையா? பணம், பணம் செய்கிற காரியம் தப்பு, தவறு. இட் இஸ் ராங். அது தவறான காரியம். நீங்கள் ஒற்றுமை இருங்க. உங்கள வேற வைப்பாங்க. உங்களுக்கு இடம் வாங்கி தருவாங்க. உங்கள குடும்பத்த நடத்துவாங்க. சில காலம் அவங்க இருக்க போறாங்க. அப்படி ரொம்ப காலம் இருந்தா கூட பரவால்ல. உங்களுக்குன்னு நீங்க மாமியா, சாமியான்னு பிடிச்சு கொண்டா, உங்களுக்கு தனியா செப்பரேட் எல்லாமே செய்வாங்க. அந்த பிளான்க்கு முன்னாடி நீங்க பிளான் போட்டு குடும்பத்த பிரிக்காதீங்க. உடைக்காதீங்க. நல்லதல்ல அது. 5வதாக 6வதாக எங்க போக வேண்டும்? எங்க போகக்கூடாது? ரூத் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை நாம் வாசிக்கிறோம். மாமிக்கு கீழ்ப்படுறாங்க. என்ன சொல்றாங்க? இன்னார் வயல்வெளிக்கு போ. இந்த இடத்துக்கு போ. இந்த இடத்துக்கு போகாத அன்னு அந்த அம்மா சொல்லிக் குடுக்குறாங்க. அவங்க செய்றாங்க. மருமகள்கிட்ட சொல்லுங்க. பக்கத்து வீட்டுக்கு போவாத, எதிர் வீட்டுக்கு போவாத, இவங்களாண்ட பேசாத, அவங்களாண்ட பேசாத, அவங்களாண்ட சண்டை போடாத அந்த மாமி சொன்னா நீங்க கேட்கணும். ஏன்னா, உங்க மாமிக்கு தெரியும் அவங்க யாரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. உங்க குடும்பத்துக்கு ஆலோசனை சொல்ற மாரி சொல்லி, உங்கள கெடுத்து குட்டி சுவர் ஆக்கிடுவாங்க. நீங்க இந்த வீட்டு மாமியார் இல்லாம வேற வீட்டு இந்த வீட்டு மருமகளா இராம வேற வீட்டு மருமகளா ஆயிடுவீங்க. அந்த அளவுல உலகம் ஓடிக்கொண்டிருக்கு. மாமிக்கு கீழ்ப்படி. மாமி வார்த்தை கேளு. உனக்கு மகிமையான எதிர்கால வாழ்க்கை வைத்திருக்கிறாங்க அவங்க தான். அவங்களுடைய ஆலோசனைக்கு நீங்க செவி கொடுத்தா உங்க வாழ்க்கையே செழிக்கும். ஆசீர்வாதமா இருக்கும். 7வதாக மாமியோடு தங்கி மாமியோடு கூட வாழ்ந்தாங்க. அதே ரூத் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல அப்படியே கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் தீரும் மட்டும் அவள் கதிர் பொறுக்கும்படிக்கு போவாசுடைய வேலைக்கரோடு கூட இருந்து தான் மாமி இடத்துல தங்கினாள். மாமியோடு கூட இருந்தாள். மாமி இருக்கிற இடத்துல உங்க கணவனார் இருக்கிற இடத்துல இருக்கணும். அல்லது ஏதாவது ஏமாந்து ஒரு நாளாவது பிள்ளைகளோடு கூட உங்க மாமியாரோடு கூட நீங்க படுத்து உங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போகும்போது, வெளியே போகும்போது, ஒரு டியூட்டி நைட் டியூட்டி செய்யும்போது, வேற எங்கேனா ஊருக்கு போகும்போது, உங்க மாமியார்ட்ட கூட படுத்து தூங்கி பாருங்க. அந்த அம்மா சந்தோஷப்படுவாங்க. ஓ! என் பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை என் கூட இவ்வளோ அழுவா இருக்கு. சில பேர் பாருங்க மாமியார் துணிய தொட மாட்டாங்க. அவங்க கூட உட்கார மாட்டாங்க. அவங்க சாப்பிடுற தட்டுல சாப்பிட மாட்டாங்க. இட்ஸ் ராங். உனக்கு சாபம் வரும். நீயும் ஒரு நாள் மாமியார் ஆவ. அன்னைக்கு இவைகள் எல்லாம் அனுபவித்து தீருவ. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைய உன் தாயை போல நேசித்தவர்களுக்கு செய்ய வேண்டும். 8வதாக கடைசியாக ஒரு வார்த்தை வாசித்து முடிக்கலாம். 8வதாக அது முதல் சொல்ல வேண்டிய வார்த்தை. ஆனா கடைசியில சொல்லுகிற ஒரு வார்த்தை. ரூத் 1ஆம் அதிகாரம் வசனம் 8ஆம் வசனம். மாமி தான் 2 மருமகள்களை நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும்
இருவருக்கும் வாய்க்கும் புருஷருடைய வீட்டில நீங்கள் சுகமா வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்தார்கள். மாமிய கெட்டியா பிடிச்சுக்கினாங்க. பிடிச்சுக்கிட்டு, நாங்க உங்கள விட்டே போக மாட்டோம். சத்தமிட்டு அழுறாங்க. நீங்க சொல்லக்கூடாது, பிரிக்கக்கூடாது எங்கள. எனக்கு நீங்க நன்மை செஞ்சீங்கன்னு சொல்றாங்க. மாமிக்கு எப்பவுமே நீங்க நன்மை செய்யணும். தீமை செய்யக்கூடாது. தீமையான வார்த்தை பேசக்கூடாது. அவங்க கொஞ்ச காலம் இருப்பாங்க. அவங்களுடைய சொத்து உங்களுக்கு. அவங்களுடைய ஆஸ்திய உங்களுக்கு. அவங்களுடைய அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை அந்த வீட்டுக்கு குத்து விளக்கு. இன்றைக்கு மருமகள், நாளைக்கு அந்த வீட்டுக்கு நீதான் ஓனர். மாமிய கெட்டியா கட்டி பிடித்து முத்தம் குடுத்தாங்க. நீங்க என்னைக்காவது உங்க மாமிக்கு ஒரு முத்தம் குடுத்து இருக்கிறீங்களா? ஆ? இன்னைக்கு உங்க மாமியார கெட்டியா கட்டி பிடிச்ச ஒரு முத்தம் குடுங்க. சில பேர் முத்தம் குடுக்க ஆரம்பிச்சா அப்படியே முகத்த கடிச்சு, உதர கடிச்சு, மாமியார கடிச்சு நாய போல கொதறிவிடுவீங்க போல. அவ்வளோ கோவத்துல இருப்பீங்க சில பேர். நாயே பரவால்ல. கடிச்சா கூட டிச்சிங் போட்டு, ஆ ஏதோ ஒரு 3 இன்ஜெக்ஷன் 7 இன்ஜெக்ஷன் போட்டு சுகமாயிடலாம். நீங்க கடிச்சீங்கன்னா அவ்வளோதான். அடுத்தபடி மாமியாருக்கு சங்கு தான். இல்லையா? அந்த கோவத்துல மாமியாரும், மருமகளும் தெருவு நாயி ஓன்னு உருமிக்கிட்டு இருக்கும் பாருங்க ஒவ்வொரு வீட்லயும். நம்ம வீடு அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் எழுதி வச்சார். நம்ம வீடு சுகமா இருக்கணும். நம்ம வீடு சந்தோஷமா இருக்கணும். நம்ம வீடு மகிழ்ச்சியா இருக்கணும். நம்ம வீடு உலகத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும். ஒரு ரோல் மாடலா இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். அதுதான் ரூத்து புஸ்தகம் ஒரு மாமிக்கும் மாமியாருக்கும் சொல்லுகிற ஒரு பாடம். நீங்க எப்படிப்பட்ட மாமியாரா இருக்கிறீங்க? நீங்க எப்படிப்பட்ட மருமகளா இருக்கிறீங்க? விட்டு குடுங்க, நேசியுங்க, சந்தோஷமா இருங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். மாமியா, சாமியா? உனக்கு மாமி வேணுமா? சாமி வேணுமா? உனக்கு சாமியாண்ட போயிட்டு குடும்பமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறத விட, உன் மாமி கிட்ட அதிகமா வேண்டிக்க. உன் மாமியாண்ட அன்பா இரு. கீழ்ப்படி, நேசி, செய்ய வேண்டிய கனத்தை செய், செய்ய வேண்டிய கடமைகளை செய். அவைகள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் உனக்கு தான். சாமி கொடுக்கிற அத்தனை ஆசீர்வாதம் உனக்கு தான். மாமியா, சாமியா? ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் ரூத் புஸ்தகத்திலிருந்து இந்த அநேக சம்பவங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வசனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ.